என் தங்கப்பிள்ளையே, இது கடைசி கட்டம். உன் தாயானவள் என்னுடைய நெற்றி பொட்டை தொட்ட என் குழந்தைக்கு இந்த வெள்ளிக்கிழமையின் இரவுக்குள் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைத்தே தீரும். என் மீது நம்பிக்கை இருந்து என்னை தொட்டால் போதும். இல்லாத பட்சத்தில் உனக்கு எதுவும் கை கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறுகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த வராகி உன்னோடு எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றேன். நான் இருந்து உனக்கு தருவதை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நம்மை தெய்வம் தேடி வர வேண்டும்? இந்த கலியுகத்தில் நமக்கு இது போன்றெல்லாம் நடக்க வேண்டிய அவசியம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, அது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தெய்வம் நம்மை தேடி வருகிறது என்றவுடன் அதை சர்வசாதாரணமாக நீ எடுத்துவிடக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற எல்லாவற்றிலும் இருந்து நமக்கான நன்மைகளை மட்டும் தேடாமல் தீமைகளையும் ஆரம்பத்திலேயே நாம் என்னவென்று பெற்றுக்கொண்டோமானால் நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் அங்கேயே முடிந்துவிடும் அல்லவா? இதனை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ தயாராக இரு. என் குழந்தையே, கடிகாரம் என்ன சொன்னது தெரியுமா? ஓடுவது நான் மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையும் தான். வாழ்க்கை சொன்னது, வாழும் போதே என்னை அனுபவித்து வாழ்ந்துவிடு என்று. அந்த அனுபவம் என்ன சொன்னது தெரியுமா? என்னை பெற நீ பல வழிகளை தாங்க வேண்டும் என்று. அந்த வழிகள் என்ன சொன்னது தெரியுமா? என்னிடமிருந்து எதையும் தாங்கும் தன்னம்பிக்கையை நீ பெற்று விடுவாய் என்று. இந்த தன்னம்பிக்கை என்ன சொன்னது தெரியுமா? நீ வருத்தப்படாதே, எதை இழந்தாலும் சரி, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. காலத்தின் சக்கரம் சுழல்வது போல நம் வாழ்வும் நகர்கிறது என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு நொடியும் புதிய பாடம், ஒரு புதிய அனுபவம். வழிகள் இல்லாமல் வெற்றி இல்லை, காயங்கள் இல்லாமல் எந்த நன்மைகளும் இல்லை. எத்தனை சவால்கள் வந்தாலும் நீ அசைக்க முடியாத ஓரிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கை ஒன்று போதும். நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெற நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இது ஒன்றே போதும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு. உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எல்லையற்ற மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக கொடுக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது. நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து இனிமேல் உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம். என் குழந்தையே, வெளிக்காட்டிய கோபம் மன்னிப்புக்கு வழி தேடும், உள்ளே அடக்கிய கோபம் பழிக்கு வழி தேடும். அதாவது பழி வாங்குவதற்கான வழியை அது தேடும். அதனால் கோபம் வந்தால் அதை வெளிக்காட்டி விட்டோமானால் அத்தோடு அந்த பிரச்சனைகள் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எப்பொழுது அந்த கோபத்தை ஒருவர் உள்ளடக்குகிறாரோ அப்பொழுதே அவர் இதை யார் செய்தார்களோ அவர்களை பழிவாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்திற்குள் வந்துவிட்டார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதும் நமக்கு வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள ஒருவர் தயாராக இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு எல்லாமுமே நல்லபடியாகவே கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஒரே நாளில் மாறிவிடாது. அதனால் போனதை மறந்துவிடு, இருப்பதை நேசிக்க கற்றுக்கொள்.
வாழ்க்கையில் வருவதை வரவேற்க தயாராக இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். என் குழந்தையே, சிலர் எல்லா விஷயங்களையும் தானாகவே சிந்தித்து உணர்ந்து கொள்வார்கள். சிலர் யாராவது எடுத்துச் சொன்னால் உணர்ந்து கொள்வார்கள். சிலர் என்ன செய்துமே திருந்த மாட்டார்கள். இதயமற்ற ஜென்மங்களாக இருப்பார்கள். இவர்களை எல்லாம் இதயத்திலிருந்து நீக்குவதுதான் ஆகச் சிறந்த மன உளைச்சலுக்கு மிகப்பெரிய விடுதலை என்பதனை புரிந்து கொள். அதனால் எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இவர்களை எல்லாம் நினைத்து கலங்காது. உன்னுடைய மன உளைச்சலிலிருந்து மீண்டு வர இவர்களை தூக்கி எறிந்து விடுவதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையை, நம்பிக்கை துரோகத்தால் பிறர் வாழ்க்கையை கெடுத்து அவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க வைக்கலாம் என்று நினைக்கின்றவர்களை எல்லாம் ஒருபோதும் எண்ணி வருந்தாதே. அந்த சந்தோஷம் ஒரு நாளும் நிரந்தரமாக இருக்காது. அவர்களுக்கு துரோகத்தால் கொடுத்த கஷ்டத்தை விட அதிகப்படியான கஷ்டத்தை தெய்வம் திரும்ப கொடுத்துவிடும். மீள முடியாத அளவிற்கு துன்பத்தை தெய்வம் கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை. அதனால் இதையெல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. நீ தவறாக நினைக்கவில்லை என்றால் நான் உன்னிடத்தில் ஒன்றை சொல்லவா? என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் விளையாடி விட்டுத்தான் செல்கிறார்கள். நீ தொலைத்ததை எல்லாம் அங்கு ஏராளம். இனியாவது இதுபோன்று உன் வாழ்க்கையில் விளையாடி சென்ற மனிதர்களை நினைத்து எப்பொழுதும் வருந்தாமல் நல்லபடியாக நீ இருக்க வேண்டும். உனக்கு வேண்டுமானால் அப்படி நாம் இல்லை என்று தோன்றலாம், ஆனால் அதுதான் உண்மை. சில நேரங்களில் இவர்களினுடைய எண்ணங்கள் உன்னை அதிகமாக பாதித்து விடுகின்றது. அவர்கள்தான் விளையாடுகிறார்கள், உனக்கு துரோகம் செய்கிறார்கள், உன்னை ஏமாற்றினார்கள் என்று தோன்றுகிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அவர்களை பற்றி நினைப்பது உனக்கு என்ன பலன் என்று சற்று சிந்தித்துப்பார். மீண்டும் மீண்டும் அவர்களை நீ நினைப்பதனால் என்ன நடக்கும் என்பதனை சற்று நீ யோசித்துப்பார். தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத கஷ்டம், தேவையில்லாத துன்பம், வேதனை என்று இதுவரையிலும் நீ அடைந்தது எல்லாம் போதும். என் குழந்தையே, உனக்கான ஒன்று உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா? அது கிடைப்பதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை சற்று சிந்திக்க வேண்டும். அந்த விஷயங்களை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதுவெல்லாம் ஒருவருக்கு புரியும் பொழுது இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று அவர்களால் உணர்ந்து விட முடியும். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே. உன்னை தேடி வருவது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். என் குழந்தையை, துரோகத்திற்கு சமமானவர்கள் கால்களுக்கு பொருந்தாத செருப்பு போன்றவர்கள். தூக்கி எறி, இல்லை நிச்சயமாக நீ வீழ்த்தப்படுவாய் என்பதனை மறந்து விடாதே. இனிமேல் உன்னிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் ஒருபோதும் கேட்கவே கூடாது. உன் வாழ்க்கை இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும் என்பதனை நீ மறக்காதே. அதனால் என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் வாழ விருப்பமில்லை, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்ற ஒரு வார்த்தையை ஒருபோதும் நீ சொல்லிவிடாதே. வாழ துடிக்கின்றவர்களுக்கு வாழ்க்கை சட்டென்று முடிந்து விடுகின்றது. வாழ வேண்டாம் என்று நினைக்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை நீண்ட நெடிய பயணத்தை கொடுக்கின்றது. அப்படியானால் என்ன? காலம் போடுகின்ற கணக்கை, விதி போடுகின்ற கணக்கை உன்னால் மாற்ற முடியாது என்றுதானே அர்த்தம். அவர்களுக்கான நேரம் அவர்களுக்கு எதை கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான எல்லாமும் சரியாக பெற வேண்டும் என்பதனை நாம் முடிவு செய்ய வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்குரிய நன்மைகளையும் உனக்குரிய நம்பிக்கைகளையும் உறுதியாக நடத்தி தந்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மேலும் மேலும் உனக்குரிய வெற்றிகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, உன் அம்மா
நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சி உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை மறக்காதே. எல்லாமும் நல்லதற்கே. இனி நடப்பதும் உன்னுடைய நன்மைக்கே. நீ நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. எந்த நொடியிலும் நாம் நினைத்ததை நம்மால் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கை நமக்கு அமைத்து கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். எல்லையற்ற மகிழ்ச்சி உன்னை நிலையில்லாது ஒரு வாழ்க்கைக்குள் தள்ளிவிடாதபடிக்கு நீ எல்லாவற்றையும் பொறுமையாக எதிர்கொள்ள பழக வேண்டும். உன்னால் முடிந்ததும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதும் போதும். இனி எப்பொழுதும் போல என் குழந்தை, நீ சந்தோஷமாக வாழ நினைத்தால் அந்த நேரம் இந்த தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்கும் உனக்கு வேண்டிய உண்மைக்கும் இனி வரக்கூடிய சந்தோஷத்தை உனக்கு தெளிவுபடுத்துவதற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளை, எதற்கும் கலங்காதி. எதெல்லாம் வேண்டும் என்று நீ பிடிவாதமாக இருந்தாயோ அதையெல்லாம் உன் வாயாலேயே நீ வேண்டாம் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை பல அனுபவங்களை உனக்கு கொடுக்கிறதல்லவா? அதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையை, என்ன நடந்தது என்று சொல்லி நீ இதுவரையிலும் கலங்கி நின்றாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நீங்கி உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக தரப்போகிறது. என் பிள்ளையை, மனமுடைந்து சிந்துகின்ற கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிகவும் அதிகம். அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் தெய்வத்திடம் காட்டு. நிச்சயமாக அதற்கான தீர்வு உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையை, ஒரு ஆணுக்காக ஒரு பெண் அழுகிறாள் என்றால் அவன் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆண் அழுதால் அவன் 7 ஜென்மத்திலும் வரம் பெற்றிருக்க வேண்டும். இப்படி ஒரு பாசம் கிடைக்க இதுதான் உண்மையும் கூட. இது போன்றெல்லாம் எல்லோர் வாழ்க்கையிலும் அவ்வளவு எளிதாக எதுவும் அமைந்து விடுவதில்லை. எல்லோர் வாழ்க்கையிலும் எதுவும் அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடுவதில்லை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிலையாக என்னவென்று தெரிந்து கொண்டால் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறு யாரும் நிச்சயமாக புரிந்து கொள்வது கிடையாது. கடமையை செய், தெய்வத்தை நினை, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன் தெய்வத்தை விட்டு வெகு தூரம் நீ விலகி இருக்கிறாய். அவர்களுக்கான செய்யக்கூடிய எந்த விஷயங்களையும் உன்னால் செய்ய முடியவில்லை. ஏதோ ஒரு தடங்கள் வருகிறது என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் இருக்கிறது என்றால் அதற்காக வருத்தப்படாதே. என் குழந்தையே, அவர்களை மனதார நினைத்து நீ இருக்கின்ற இடத்திலேயே வழிபட்டாலே போதும். நிச்சயமாக எங்கிருந்தாலும் அவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிட மாட்டாய். உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி சொன்னது போல இந்த வாழ்க்கையில் இந்த நிலையையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டிய நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. என்ன நடந்தாலும் எதுவென்றாலும் நீயாக உன் நம்பிக்கைக்கு நல்லபடியான சந்தோஷத்தை பெற்றிட துணிந்து நில். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை உண்மைகளையும் நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மாவின் வழியில் நின்று உன் வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்ய நீ எப்பொழுதும் தயாராக இரு. இங்கு யாரும் உன்னை கேள்வி கேட்பதற்கு இல்லை என்பதனை புரிந்து கொள். அப்படியே கேள்வி கேட்பதாக இருந்தாலும் அது அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதனை உனக்கு நிச்சயமாக உணர்த்தும். அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களை வீழ்த்தும். நீ செய்த புண்ணியம் இந்த வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
எந்நாளும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாகவும் நிறைவாகவும் தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.